வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளை பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வேளாண் காடுகள் குறித்த விரிவாக விவரிக்கின்றார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ரமா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பசுமைக்குடில் அமைத்து லில்லியம் சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் நிலன் எஸ்டேட் பகுதியை சார்ந்த வேளாண்மையாளர் பி பங்கஜ் சன்கலா அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி விவசாயிகள் பதிவு குறித்து பழியூர் நஞ்சகவுண்டபாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் NS சண்முகம் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் எலுமிச்சையில் சாம்பல் சத்து குறைபாடுகளும் நிவர்த்தி செய்யும் முறைகளும் குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் இன்றைய விலை நிலவரம். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சிங்க. வேளாண்மையாளர்களின் உற்பத்தியை இருமடங்காக்கி வருமானத்தை மும்மடங்காக பெருக்குவதே தோட்டக்கலைத்துறையின் முக்கிய நோக்கமாகும். இத்தோட்டக்கலையின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பசுமைக்குடில் அமைத்து லில்லியம் சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் நிலன் எஸ்டேட் பகுதியை சார்ந்த வேளாண்மையாளர் பி பங்கஜ் சன்கலா அவர்களை சந்தித்தபோது லில்லியம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஓரியண்டல் லிலிஸ் அண்ட் ஏஷியட்டிக் லிலிஸ். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், வெட்டிங் டெக்கரேஷன் அதெல்லாம் போகும். ஓரியண்டல் லிலிஸுங்கிறது வந்து ஒரு 90 டே கிராப். ஏஷியட்டிக் லிலிஸுங்கிறது வந்து 60 டே கிராப். ஓரியண்டல் லிலிஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக, இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸ் தேன் ஏஷியட்டிக் லிலிஸ். இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணும். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணி அதை ஒன் டைம் யூஸ் தான், அதுக்கப்புறம் திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் எவ்ரி மந்த்லி நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். சீட்ஸ் வந்து வெறும் இந்த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஹாலண்ட் அண்ட் நியூசிலாண்ட் கண்ட்ரீஸில் மட்டும்தான் இது நேச்சுரல் கண்டிஷனில் இது க்ரோ ஆகுது. ஸோ சீட்ஸ் வந்து ஹாலண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்குவோம். நாங்கள் எவ்ரிடே ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 3000 ஸ்டெம்ஸ் வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் எவ்ரிடே. ஸோ அதே சமயத்தில் 3000 பல்ப்ஸ் வந்து பிளான்டேஷனும் பண்ணிட்டுருப்போம். அந்த கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 3000 க்ராப்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், 3000 க்ராப் பிளான்டிங்கும் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் பாலி க்ரீன் ஹவுஸ் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன்.
இதுக்கு முன்னாடி அப்புறம் ஹார்ட்டிகல்ச்சர் இதில் நிறைய சப்சிடி எல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ கோத்தகிரி ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரோச் பண்ணி எவ்வளோ ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ சப்சிடின்னு கேட்டோம். ஸோ அவங்க ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 50% சப்சிடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி. இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பேர்டன் கொஞ்சம் கம்மியாயிருது. இனிஷியல் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுனால 50% க்ரீன் ஹவுஸில் சப்சிடி கொடுக்குறதுனால அது ஒரு நல்ல பூஸ்டாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இதுக்கு ஃபியூ டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸு, பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் லிஸ்ட்டு அண்ட் டேக்ஸ் எவ்ரி திங் அது கம்பெனிலேருந்தே அது கொடுத்ததுக்கப்புறம் 50% சப்சிடி இது கொடுத்தாங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 months ஆகுது சார். ஸோ இது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. மோஸ்ட்லி டெல்லி, பெங்களூருக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம். அங்கேருந்து ஃபில்டர் ஆகி பெஸ்ட் குவாலிட்டிஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுது பெங்களூர்லேருந்தே. அப்புறம் டெல்லி தான் ஹியூஜ் மார்க்கெட். ஏன்னா பார்லிமெண்ட் இருக்கிறதுனால அண்ட் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கிறதுனால டெல்லி வந்து ஒரு ஹியூஜ் மார்க்கெட். மோஸ்ட்லி இந்தியாவில் பார்த்திங்கன்னா மேஜர் சிட்டிஸில் லைக் பாம்பே, ஹைதராபாத், பெங்களூர், கல்கத்தா, டெல்லி அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி போகுது. ஸோ நாங்கள் பெங்களூருக்கு அனுப்புகிறோம். அங்கே த்ரூ பெங்களூர் அங்கேருந்து பெஸ்ட் குவாலிட்டிஸ் எக்ஸ்போர்ட் ஆகிடுது. வேறு வந்து டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் இந்தியாவிலே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் மார்க்கெட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இட்ஸ் க்ரோயிங் மார்க்கெட் சொல்லலாம். இன்னும் பொட்டென்ஷியல் இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸுக்கு மட்டும் இல்லை, கார்னிஷன்ஸ், ஜெர்ப்ராஸ் அண்ட் கிறிசாந்தமம் இந்த மாதிரி நிறைய ஸ்கோப் இருக்குது இந்த ஹார்ட்டிகல்ச்சர் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மார்க்கெட் இந்தியாவில். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. பங்கஜ் சன்கலா அவர்களை 09994625777 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி விவசாயிகள் பதிவு குறித்து விவரிக்கிறார் பழியூர் நஞ்சகவுண்டபாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவர் NS சண்முகம் அவர்கள். எங்கள் சங்கத்தில் பயிர் லோன் நிறையா கொடுத்துருக்குறோம். அதில் வந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து இது வரைக்கும் 350 பேர் பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து 680 ஏக்கரை இதில் பதிவாயிருக்குது. இதில் எங்கள் கடன் வாங்கின மெம்பரும் இருக்காங்க, கடன் வாங்காத மெம்பரும் இதில் இருக்காங்க. அனைவருக்கும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். எங்ககிட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நடவு மிஷின் இருக்கிறது. இந்த நடவு மிஷின் மூலமாக நாங்கள் நாற்று விட்டு நடவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த குறுவை சம்பா 2 சாகுபடி இங்கே நடந்துகிட்ருக்குது. இந்த வருடம் பவானிசாகர் அணையில் போதிய நீர் இல்லாதனால எங்களால் இந்த தடவை நாற்று விட்டோம், நடவு செய்ய முடியல. தண்ணி இல்லாதனால தண்ணி வாய்க்காலில் தண்ணி கட்டி விட்டார்கள். அதனால் இப்போ வந்து நாற்றாங்கல் எல்லாம் காய்ந்து விட்டது. இந்த பாரத பிரதமர் திட்டத்தில் நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஒரு 350 பேர் பதிவு பண்ணிக்கிறோம். ஒரு 650 ஏக்கரா இங்கே பதிவாகிருக்கிறது. இதில் இந்த ஸ்கீம் மூலிமா எங்களுக்கு ஒரு 6000-5000 ரூபா கிடைச்சா எங்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் விவசாயிகள் தொடர்ந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் பயன்பெறுவார்கள். அதனால் இந்த மற்றும் இந்த அடுத்த சீசனுக்கும் நாங்கள் இந்த இன்சூரன்ஸில் பயனடைவதற்கு நிறைய அதிக மெம்பர்களை சேர்த்து இன்சூரன்ஸ் மூலிமா பயனடைவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்குது. எங்கள் சொசைட்டி மூலிமா இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மிக்க பயன்பெறுவதற்கு அரசாங்கம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அடுத்த பருவத்திலையும் அதிகமாக இன்சூரன்ஸ் செய்து இந்த திட்டத்தை மேலும் வெற்றிகரமாக ஆக்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். எங்களது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மற்றும் எங்களது ஊழியர்கள் அனைவரும் இதற்காக நாங்கள் பாடுபட்டு வருகிறோம். மேலும் விவரங்கள் பெற தலைவர் NS சண்முகம் அவர்களை 09843022434
31 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் எலுமிச்சையில் சாம்பல் சத்து குறைபாடுகளும் நிவர்த்தி செய்யும் முறைகளும் குறித்த ஆலோசனை. தமிழகத்தில் பழவகை பயிர் சாகுபடியில் எலுமிச்சை ஒரு முக்கிய பயிராகும். எலுமிச்சையில் சாம்பல் சத்து பற்றாக்குறையினால் மரத்தில் பல்வேறு வகையான குறைபாடுகள் தோன்றுகின்றன. அடியிலை விளிம்புகள் கருகி அல்லது எரிந்து போனது போன்று காணப்படும். பயிரின் அடிப்பாகத்திலுள்ள முதிர்ந்த இலையில்தான் இதன் அறிகுறிகள் தோன்றும். இலைகள் மற்றும் பழங்கள் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறமாக காய்ந்து காணப்படும். மரத்தின் கிளைகள் பலவீனமடைந்து விடும். மேலும் கணுவிடை பகுதிகள் குட்டையாகி வளர்ச்சி குன்றும். பழங்கள் சிறுத்தும் திரட்சியற்றதாகவும் இருக்கும். இச்சத்தின் பற்றாக்குறைக்கான அறிகுறிகள் தென்படும் போது 1% பொட்டாசியம் குளோரைடை 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் என்ற அளவில் கலந்த கரைசலை இலை வழியாக 15 நாட்களுக்கு ஒரு முறை அறிகுறிகள் மறையும் வரை தெளித்து நிவர்த்தி செய்வதன் மூலம் நல்ல விளைச்சலை பெறலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1660 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் மஞ்சள் உயர்தரம் ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், நெல் ADT 36 ஆலங்குடியில் குறைந்தபட்சமாக 1365 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், கமுதியில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், நெல் சூப்பர் பொன்னி அம்மூரில் குறைந்தபட்சமாக 1595 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1705 ரூபாய்க்கும், ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 2100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், நெல்கோ 43 உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சமாக 1470 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1608 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4200 ரூபாய்க்கும், வடமதுரையில் குறைந்தபட்சமாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4200 ரூபாய்க்கும், புலி தர்மபுரி மற்றும் பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6000 ரூபாய்க்கும், வாழைப்பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக 1100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1200 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், கம்பத்தில் குறைந்தபட்சமாக 550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 650 ரூபாய்க்கும், மணிலா TMV 7 அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 4860 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 55 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 20 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 80 ரூபாய்க்கும்,
மல்லிகை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். மஞ்சள் பட்டுக்கூடு தருமபுரியில் அதிகபட்சமாக 306 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 290 ரூபாய்க்கும், சராசரியாக 301 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 454 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 270 ரூபாய்க்கும், சராசரியாக 401 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 385 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 291 ரூபாய்க்கும், சராசரியாக 368 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 458 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 353 ரூபாய்க்கும், சராசரியாக 417 ரூபாய்க்கும், ஓசூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சா பட்டின் விலை நிலவரம். அதிகபட்சமாக 3100 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2890 ரூபாய்க்கும், சராசரியாக 3014 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் வேளாண்மையாளர்கள் நிரந்தரமான வருமானத்தை பெற முடியும். ஏனெனில் இவற்றில் பயிர் சாகுபடியுடன் இணைந்து கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, வேளாண் காடுகள் வளர்ப்பு போன்றவை மேற்கொள்ளப்படுகின்றன. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வேளாண் காடுகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. ரமா அவர்கள். ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் என்றால் என்ன? ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் என்றது ஒரு புதிய தொழில்நுட்பமோ இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோட விவசாயிகள் தொன்று தொட்டு பின்பற்றி வந்த ஒரு விவசாய முறையாகும். அதாவது பயிர் சாகுபடியை கூட பல வகையான வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்கள், வேளாண் சார்ந்த தொழில்களான ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல், கோழி, மீன் வளர்த்தல், புறா, வாத்து போன்ற மற்ற வகையான வேளாண் சார்ந்த தொழில்களை இணைத்து உற்பத்தி செய்வதே ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டமாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தின் மூலம் ஒரு உப தொழிலிலிருந்து இன்னொரு உப தொழிலுக்கு ஒரு சுழற்சி முறையில் இதனுடைய இடுபொருள்
ஒரு தொழிலிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் அல்லது விளைபொருள் அடுத்த தொழில் உபத்தொழிலுக்கு இடுபொருளாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆடு மாடு போன்றவை வளர்க்கும்போது அதிலிருந்து பெறக்கூடிய சாணமானது மற்ற பயிரினத்துக்கு நாம் தொழு உரமாக இட்டு நாம் அந்த மண் வளத்தை காக்க முடிகிறது. ஆகவே ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பயிருடன் கூட கால்நடைகளை வளர்த்தோமானால் நாம் சுழற்சி முறையில் நம்மளுடைய மண் வளத்தை காக்க முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் வேளாண் காடுகளின் பங்கு என்ன? வேளாண் காடுகளை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா வேளாண் காடுகள் அல்லது பண்ணை காடுகள் இரண்டுமே ஒரே அர்த்தத்தை தரக்கூடியவை. பண்ணை காடுகளில் பார்த்திங்கன்னா வேளாண் காடுகள் அல்லது மேய்ச்சல் நிலங்கள் அல்லது பழமரங்கள் நடவு செய்தல். இப்போ வேளாண் காடுகள் அப்படின்றதுல வேளாண்மைக்கு உகந்த பயிர்கள் மற்ற எந்த விவசாய பயிர்கள் அதனுள் கூட மரங்களை வளர்த்தலே வேளாண் காடுகள் அர்த்தம். இப்போ மேய்ச்சல் காடுகள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நாம் மரங்களை நடவு செய்கிறோம். ஊடு பயிராக மரங்களுக்கு ஊடே நாம் தீவன பயிர்கள் எடுத்துக்காட்டாக கினியா புல், சோளம், இது FS 39 மல்டிகட் சோள வகை, இந்த வகையான தீவன பயிர்களை நாம் ஊடுபயிராக பயிர் செய்யலாம். இந்த மேய்ச்சல் காடுகளில் நாம் பயிர் செய்யும்போது நிழலுக்கு தகுந்த தீவன பயிர்களை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போ நிழலுக்கு தேவையான கினியா கிராஸ்லாம் நல்ல நிழலில் வரக்கூடிய பயிர்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சோளமும் அதே போல் தான். பழமரங்கள் அண்ட் வேளாண் பயிர்களும். பழமரங்கள்னால் மானாவாரிக்கு உகந்த பழமரங்களான மா, சப்போட்டா, எலுமிச்சை, கொய்யா போன்ற மரங்களை நடவு செய்து அதனுடைய அது ஊடுபயிராக நம்மளுடைய வேளாண் பயிர்களை பயிர் செய்து கொள்ளலாம். இந்த வேளாண் காடுகள்ன்ற மரப்பயிர்களே முக்கியமாக நாம் பயன் செய்யும்போது அதனால் என்ன விளைவுகள்னு பார்த்திங்கனாக்கா அது அந்த விவசாய குடும்பத்துக்கு வருமானம் என்பது 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் கழித்தே அவருக்கு கிடைக்கக்கூடும். பழமரங்களாலும் சரி அல்லது மற்ற வேளாண் காடுகளான தடிமரம் சார்ந்த காடுகள், காகிதம் சார்ந்த வேளாண் காடுகள், தீக்குச்சி மரங்கள் சார்ந்த வேளாண் காடுகள், இவ்வாறாக பல வகையான வேளாண் காடுகள் உள்ளது. எந்த வகையான வேளாண் காடுகள் எடுத்துக்கொண்டாலும் 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் வரை அந்த விவசாய குடும்பத்திற்கு மகசூல் அல்லது வருமானம் கிடைக்காது. அந்த தருணத்தில் இந்த 3 ஆண்டு காலம் வரை இவர் வேளாண் பயிர்களான மற்ற எந்த வகையான அவருக்கு அந்த குடும்பத்திற்கு தேவையான வேளாண் பயிர்களை ஊடுபயிராக பயிர் செய்து கொண்டாரானால் அவர்களுடைய தேவையும் பூர்த்தியாகும், அவருக்கு மகசூலும் வந்த மாதிரி. இந்த வேளாண் காடுகளில் நான் பல வகையாக சொன்னேன். தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள், பசுந்தாள் உரம் சார்ந்த வேளாண் காடுகள், பசுந்தீவனம் சார்ந்த வேளாண் காடுகள், தீக்குச்சி மரம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னாக்கா தடிமரம் அல்லது தொழிற்சாலைக்கு சார்ந்த பல வகையான தொழிற்சாலைகள் வேளாண் காடுகளை சார்ந்த தொழிற்சாலைகள் ஒன்று. காகிதம், தீக்குச்சி மரம், தடிமரம், ஃபர்னிச்சர் வுட் பேஸ்ட், பல்ப்வுட் சார்ந்த வேளாண் காடுகள். இப்போது பசுந்தாள் உரம் அது பார்த்திங்கனாக்கா வெல்வேல் மரங்கள், கருவேல் மரங்கள், அந்த இலைகள் மற்றும் காய்கள் அதுக்கு பயன்படும். இப்போ காகிதம் சார்ந்த வேளாண் காடுகளில் பார்த்திங்கன்னா தைல மரம், சவுக்கு இவைகளை நாம் பயிர் செய்யலாம். தீக்குச்சி தொழிற்சாலை பக்கத்தில் அந்த உழவர்கள் அந்த வேளாண் காடுகளை தெரிவு செய்யும்போது அவருடைய தேவை ஏதேனும் இருக்குமே ஆனால் அவருடைய தேவைக்கு ஏற்பவும் அவர் தொழிலை இப்போ ஆடு மாடு அவர் வச்சுருக்காருனாக்கா தீவன பயிர்கள் தனியாக தீவனம் சோளம், கோஃபோர் கிராஸ், அந்த கோஃபோர் கம்பு நேப்பியர் புல் அந்த மாதிரியும் பயிர் செய்யறதோட பசுந்தீவனங்கள் தரக்கூடிய மரங்களை தெரிவு செய்தாலும் அதனுடைய 2 வகையான பயன்கள் அவருக்கு உண்டு. இதே போல் மற்ற மரங்களான காகித ஆலைக்கு உகந்த தைல மரம், மலைவேம்பு, சவுக்கு இது வகையான மரங்களை அவர் தெரிவு செய்து கொள்ளலாம். அல்லது அவருடைய நிலங்களுக்கு அருகில் ஒரு மார்க்கெட் இருக்குது, காய்கறி சந்தை எதுவும் இருக்குன்னா அவங்க ஊடுபயிராக அந்த மரங்களுக்கு இடையே காய்கறிகளை பயிர் செய்து கொள்ளலாம். காய்கறிகள் அல்லாது மற்ற பயிர்களான சிறுதானியம், வரகு, சாமை, பனிவரகு, குதிரைவாளி போன்ற சிறுதானியங்கள் அல்லது சோளம், மக்காசோளம், கம்பு போன்ற தானிய வகைகளும், பயறு வகைகளான உளுந்து, பயறு வகை,
பச்சை பயிறு போன்றவை பயிறு வகைகள் அல்லது எள்ளு, கடலை, அவர் குடும்பத்திற்கு தேவையான பயிர்களையும் அவர் பயிர் செய்து மகசூல் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வேளாண் காடுகள் அந்த மரங்களினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து நம்முடைய அந்த விவசாய குடும்பத்தின் தேவையும் அறிந்து அதற்கேற்றாற் போல நாம் மரங்களையும் ஊடு பயிர்களையும் நாம் வேளாண் பயிர்களையும் தெரிவு செய்து அதை அந்த காம்பினேஷன் அந்த உகந்த அந்த விகிதத்தில் நாம் கலந்து பயிர் செய்தோமானால் அந்த மரங்களுடைய பயன்களையும் நாம் அடைவோம். மரங்களுடைய பயன்கள் என்பது இப்போ மரங்கள் வெறும் வேளாண் பயிர்கள் மட்டுமே மானாவாரியில் பயிர் செய்வதை காட்டிலும் ஊடு பயிராக கூட வேளாண் பயிர்கள் கூடவே மரங்களையும் நட்டோமானால் மண் அரிப்பு முதன்மையாக நாம் தடுத்து கொள்ள முடிகிறது. அதிகமாக காற்றடித்தாலோ அதிகமாக மழை பெய்ந்தாலோ மண் அரிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம். அதனால் மரங்கள் வளர்க்கறதுனால மண் அரிப்பை நாம் தடுக்க முடியும். அது கூடுதலாக அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா அந்த மரங்களிலிருந்து விழக்கூடிய இலைகள் மற்றும் வேர் முடிச்சுக்களிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த சத்துக்கள் நம்மளுடைய வேளாண் பயிர்களுக்கும் மக்கி உரமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மரங்கள் வளர்ப்பதனால் அந்த நம்ம வேளாண் பயிர்களுக்கு எடுத்துக்காட்டாக கரும்பு, வாழை போன்ற வேளாண் பயிர்களுக்கு ஏற்படும் சேதம், அதிக காற்றினால் ஏற்படக்கூடிய சேதத்தை நாம் தடுக்க முடியும். அதாவது நம்ம வயல் ஓரத்தில் வரப்புகளில் சவுக்கு போன்ற மரங்களை நட்டோமே ஆனால் இந்த காற்றின் வேகத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதனால் வேளாண் பயிர்கள் கூடிய பாதுகாப்பாக இருக்கும். மேலும் விவரம் பெற முனைவர் கே. ரமா அவர்களை 0454222398 மற்றும் 0452222010 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 28/11/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் ஈரியூர் கிராம வேளாண்மையாளர் PM சுப்பிரமணியம் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரம். விவசாயிகளுக்கு புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு விவசாய சங்கம் மூலம் ஏற்படுத்துதல் குறித்து ஈரோடு மாவட்டம் தமிழக விவசாயிகள் சங்கம் நிர்வாக செயலாளர் சி. லோகுசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முட்டைக்கான வளர்கோழிகளின் பராமரிப்பு முறைகள் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே. மணி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.